வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் தைக்கிறத பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நான் வந்து நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணி நான் இதை தைக்கலை. என்னென்னா ஃபுல்லாகவே அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் இதை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா ஒரு காட்டன் சாரீ ப்ளவுஸ் இது. அவங்க பசங்களுக்கு காது குத்து வச்சுருக்காங்க. இந்த கஸ்டமருடைய வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து காலைல கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போகும்போது இதை கட்டிக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. வெயிலுக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கட்டும்னு காட்டன் சாரீ தான் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதில் எதனா கொஞ்சம் சிம்பிளாக எதனா ஒரு டிசைன் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இதுக்கேற்ற மாதிரி எது பண்ணலாம், அப்படி ரொம்பவும் கிராண்டாகவும் இருக்கக்கூடாது, காட்டன் சாரீ அதுக்கேற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு தச்சிட்டு இருக்கும்போதே தான் பிளான் பண்ணுறேன். அதாவது அவங்க வந்து இந்த டிசைன் தான் வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு போகலை. நானுமே மொபைல் எடுத்து பார்க்கல. இந்த டிசைன் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு நானுமே மொபைல் எடுத்து பார்க்கல. நானே தான் தச்சிட்டு இருக்கும்போதே யோசித்தேன், இதுக்கு என்ன மாடல் வச்சா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு இந்த மாடல் வச்சா எடுக்குமா அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்து தான் சரின்ட்டு இந்த மாடல் நான் சூஸ் பண்ணி வச்சேன். அப்புறம் பார்த்தோன்னா அவுட்புட் செம்மையாக வந்திருந்தது. அவங்களும் கஸ்டமர் வந்திருந்தாங்க. அதாவது அவங்க மொத்தம் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 1 தான் இது, மீதி 2 இருக்குது. அப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, இதை தச்சிருந்ததை பார்த்துட்டு அவங்களே வந்து வந்து சரி பண்ணி, அதாவது இங்கே நம்ம ரூம்லேயே போட்டு பார்த்துட்டு ஓகேவா இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறது இல்லையா, அது கொஞ்சம் அங்கே போய் லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எதனா இருந்தால் இங்கேயே பார்த்துக்கலான்ற மாதிரி போட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட அவுட்புட் சொன்னாங்க. சூப்பராக இருக்குது மாடலு, ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மாடலு. நான் ஆனால் யோசிச்சே பண்ணலை, அப்படியே மைண்டில் இருந்தது இந்த டிசைனு சரி பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி நானும் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா வந்திருந்தது. எனக்குமே டிசைன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அவுட்புட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைனை பார்த்து நீங்களும் ரொம்ப ஈஸியான முறையில் தான் இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நீங்களும் சீக்கிரமாகவே கற்றுக்க முடியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்லிகிட்ருக்குறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுசாக உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம லைனிங் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பிசர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இடுப்பு வந்து கீழே மடித்து தைச்சிட்டு டாட்ஸ் பிடிச்சிட வேண்டியது தான். பேக் டாட்ஸு பிடிச்சிட்டோம்னா நமக்கு பேக் பீஸு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது வந்து நம்ம அந்த டிசைனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் அதை நான் யோசித்து தான் ஒன்று செய்வேன். இதை நான் அப்படியே கண்டினியூஸாக அடுத்தது இதுதான் அப்படின்ற மாதிரி நான் செய்யலை இந்த இதில். ஏன்னா நெக்கு வந்து நமக்கு வந்து மைண்டில் இன்னும் நிற்கவே இல்லை. என்ன பண்ணலாம், புதுசாக ஏதாவது மாடல் வைக்கணுமே, நான் என்ன பண்ணலாம் அப்படி எதை யோசிக்கிட்டே தான் தைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு அந்த யோசனையில் இது முடிச்சுட்டு அடுத்தது அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே தைக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து நம்ம டிசைன் நிறையா வச்சுருக்கோம். நான் செல்லுலே எல்லாமே வச்சுருக்கேன் டிசைனாக. அதில் ரேட்டோடையே நான் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ ரேட்டில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. நான் மொபைல் எடுத்து கொடுத்துருவேன். அவங்க வந்து எனக்கு இந்த ரேட்டுக்குள்ளார இந்த டிசைன் போதும் அப்படின்னு அவங்களே காமிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு அந்த டென்ஷனே இருக்காது. இது எப்படி, அது எப்படி, இது இவ்வளோ ரேட் அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கும் எனக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. நான் வந்து அவங்ககிட்ட மொபைலை கொடுத்துருவேன். மொபைல்லே இருக்கும், கைக்கு தனியாக ரேட் இருக்கும். அதிலே நெக்கோட டிசைன் இருக்குது பார்த்திங்களா, நெக்குக்குமே அதிலே ரேட் இருக்கும். அந்த ஃபோட்டோ பிக்சர்ஸ் வச்சுருக்கல அதிலே வந்து நான் ரேட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் வந்து ஈஸியாகவே வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு டிசைன் எனக்கு இது டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை மொபைல் எடுத்து கொடுத்துருவேன். அவங்க வந்து அதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் ஓகே, கைக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. கைக்கு தனியாக ரேட்டு, நெக்குக்கு தனி ரேட்டு, சாதா நார்மலாக தைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, அதே லைனிங் ப்ளவுஸ் நார்மலாக அப்படியே தைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு. இது மாதிரி அதுக்கும் தனித்தனியாக ஒரு ரேட்டுன்றதுனால ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும். நமக்கு வந்து புது கஸ்டமர்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய மாடல் உங்களுக்கு நான் எடுத்து போடுவேன். ஏன்னா இருக்குது என்கிட்ட இன்னமும் ஒரு 5-6 ப்ளவுஸுக்கிட்ட மாடல் ப்ளவுஸ் வந்தது இருக்குது.
ஆனால் அது எல்லாமே அர்ஜெண்ட் இல்லை, கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 22 முகூர்த்தம், அந்த தேதிக்குள்ளார போகணும். அதில் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து அந்த தேதிக்குள்ளார போகணும். இப்போதைக்கு எனக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக போகிறதுனால நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ தான் அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஒரு டிசைன் தச்சிருக்கேன். அந்த டிசைன் நாளைக்கு வரும். உங்களுக்கு அந்த வீடியோ நாளைக்கு வரும். அந்த வீடியோ அதுவுமே இவங்களது தான். அது வந்து என்னன்னாக்கா இவங்க வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்க எடுத்துன்னு வந்து தான் கோயிலில் கட்டிக்கிறதுக்கும் காலையில் வந்து காலைல கோயிலில் கட்டிக்கிறதுக்கு இது. நான் சாயங்காலம் வந்து மண்டபத்தில் வந்து போட்டுக்கிறதுக்கு தனியாக அது பட்டுப்புடவை ஜாக்கெட்டு அது தனியாக அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே இருந்ததே ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அது ஓகே. இது வந்து இப்படி ஆயிடுச்சு. இது வந்து நாத்தனார் வந்து ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு காலையில் வந்து இன்னொரு சாரீ கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்களாம், நீங்கள் வந்து இதை தான் வந்து கோயிலில் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் சரி ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுதான்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதையும் நம்ம ரெடி பண்ணணும்ல. அப்போது நிறைய பேர் வருவாங்க, அப்போ நல்லாவும் அவங்க போடணும். நான் அதெல்லாம் யோசிப்பேன். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போடும்போது சொந்தக்காரங்க வருவாங்க. அப்போ இவங்க அந்த ப்ளவுஸை போடுறாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு கேட்கணும். நான் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து செய்வேன். அந்த வேலையெல்லாமே நமக்கு இப்படி செய்யும்போது தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அவங்க அந்த ப்ளவுஸை வந்து போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது கேட்பாங்க நிறைய பேர், இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த சொந்தத்துக்கு அந்த விசேஷத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களும் வந்து கேட்டுட்டு அப்புறம் அவங்க தான் அது மாதிரி தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்மள அதுமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை வந்து பயன்படுத்திக்க தான் பார்க்கணும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வந்து அது தானாக கிடைக்கல, நம்ம அதை உருவாக்குறோம். அந்த வாய்ப்பை வந்து நம்ம அதுக்கான முறையில் சரியான முறையில் நம்ம அதை பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்திக்கிட்டு போனால் தான் நம்ம தொழிலில் வந்து நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இல்லைன்னா நம்ம எப்படி வந்து வளர்ச்சி அடையணுன்றது இதுதான் வந்து ஒரு உதாரணம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டிட்டு போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும். நம்ம வந்து சும்மா வந்து தைச்சி கொடுத்துட்டு அவங்க கேட்குற மாடலாகவே இருந்தாலுமே வந்து இந்த மாடல் எனக்கு ஓகே, எனக்கு இந்த ரேட்டு ஓகே அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இந்த சாரீக்கு அந்த மாடல் எடுக்குமா, அவங்களுக்கு இந்த மாடலில் தைச்சா அந்த ப்ளவுஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு எடுக்குமான்றதெல்லாம் இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு சில கஸ்டமர் என்னை கேட்பாங்க, இது ஓகேவா, இது தைச்சா நல்லாயிருக்குமா அந்த சாரீக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில கஸ்டமர் எனக்கு இது தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட சாய்ஸ் கேட்குறவங்ககிட்ட நான் சொல்லிவிடுவேன், இந்த மாடல் இந்த சாரீக்கு இது எடுக்காது, அந்தந்த சாரீக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இல்லாத நம்ம ப்ளவுஸோடைய கலரும் சாரியோட கலருக்கும் அந்த டிசைன் வச்சோம்னா எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணணும். நமக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கோசம் நம்ம சாரீ கொடுத்ததுக்கு அந்த டிசைன் நல்லா இருக்கான்னு கேட்டால் எடுக்குமான்னு கேட்டால் நான் எடுக்காதுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அப்போது உங்களுக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்குன்னா வேறு எதனா ப்ளவுஸ் சாரீ எடுத்துகிட்டு வந்து கூட அந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதுக்கு எது எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தைச்சி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாடல் தைச்சி மைண்டில் இருந்துச்சு, சரி ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்திருந்தது. பாருங்கள், இதில் வந்து அப்படியே பைப்பிங் கொடுத்துருந்தேன். அந்த நெக்கு இது பண்ணிவிட்டு என்னுடைய மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம லேஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த நெக்கு ஓரத்தில் சரி பைப்பிங் தான் கொடுத்து பார்ப்போம், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு லாஸ்ட் டைமில் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி பைப்பிங் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பைப்பிங் கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு. அதாவது நான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் நான் வந்து பைப்பிங் வந்து நான் இது மாதிரி வச்சது கிடையாது இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். நான் லேஸே வச்சுருவேன். எப்படின்னா இந்த பிசுரை நான் இப்போ எப்படியே வெட்டி விட்டேன் பார்த்தீங்களா, இது வெட்டி விடாமல் என்ன பண்ணுவேன்னா அந்த கார்னர் ஒரு 2 கட் பண்ணி விட்டுட்டு பிசுரை வந்து உள்ளே மடித்து வச்சு ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுட்டு அது மேலே லேஸ் வச்சு விட்ருவேன். அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு அப்படி மேலே லேஸ் வைக்கும்போது நமக்கு அந்த பிசுறு வெளியே தெரியாது, ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் எப்பயுமே அது மாதிரி தான் தைப்பேன். சரி ஃபஸ்ட் டைம் யோசித்து பார்த்தேன், சரி பைப்பிங் வச்சு தைச்சி பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரின்னு வச்சும் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வச்சு பார்த்தா செம்மையாக வந்திருந்தது.
அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம இப்போ இது பைப்பிங் வச்சு தைச்சோம்னா நல்லா தான் இருக்குது, நம்ம இவ்வளோ நாளாக இதை நம்ம ட்ரை பண்ணியே பார்த்தது கிடையாது அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சிது. பைப்பிங் வச்சு தைச்சாலும் நல்லா தான் இருக்குது. நார்மலாக பைப்பிங் வச்சு தைச்சிட்டு பக்கத்தில் ஒரு லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சில டிசைன்ஸுக்கெலாம் பைப்பிங் வச்சு தைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்னில் வந்து நான் பைப்பிங் வச்சு தைச்சதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் தைச்சிருக்கிறேன். நல்லாவே சூப்பராக இருந்தது அவுட்புட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நெக்கை வந்து இது என்னன்னா பாதியாக தான் நான் வந்து பைப்பிங் வச்சுருந்தேன். ஒன் சைடு பைப்பிங் வச்சுட்டு அதை நான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடும் வச்சேன். அப்படி இருந்ததுனால தான் அந்த நெக்கில் வந்து கீழே ஷார்ப்பு வந்து கரெக்டாக கிடச்சிது எனக்கு. நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம அந்த ஷார்ப்பு வந்திருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைனில் பைப்பிங் வச்சது கிடையாதுன்னு. ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வச்சதுனால எனக்கு ரொம்பவே கரெக்டாக வந்திருந்தது. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே நம்ம பேக் பீஸ் வந்து அப்படியே உல்ட்டாவை திருப்பி போட்டு அதை வந்து நம்ம டிசைன் தைச்சோம் பார்த்தியா, அதை வந்து நல்ல பக்கமாக உள் பக்கமாக வச்சு விட்டுட்டு அப்படியே நெக்கை சுற்றி தைச்சிட்டு அர்கட் பண்ணி விட்டுட்டேன். அர்கட் பண்ணி விட்டுட்டு திருப்பும்போது என்ன பண்ணேன்னா, லைனிங் பீஸ், அதாவது இவங்க லைனிங் வந்து நல்லா ஒஸ்தியான லைனிங் தான் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தான். அது ஜாக்கெட் பிட் மாதிரியே தான் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், பைப்பிங் மாரி அந்த ஓரத்தில் தெரிகிற மாதிரி ரொம்ப மெலிசாக தெரிகிற மாதிரி அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்படியே ஓரத்துலேயே பிடிச்சி தையல் போட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக இருந்தது. அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து அந்த நெக்கு ஓரத்துலேயுமே வந்து பைப்பிங் மாரியே இருந்துச்சு, நம்ம நெக்கு டிசைன்ஸ்லேயுமே ஓரத்துலேயும் பைப்பிங் மாதிரி இருந்துச்சு. அது நல்லா சூப்பராக வந்துருந்தது. அப்போ தான் சரி யோசித்தேன், இது என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரின்ட்டு நான் அந்த ப்ளவுஸையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், நம்ம வந்து இது பக்கத்துலேயே இந்த கழுத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து அந்த அந்த நடுவில் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் அந்த டிசைன்ஸு, அது வந்து ஒரு மாதிரி காப்பர் கலர் மாதிரி, கோல்டனு காப்பரு ரெண்டும் மிக்சட் மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் காப்பர் கலரில் லேஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு பீடு ஒர்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீடு வந்து என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஒரு 1/4 மீட்ரு, ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளாரே அந்த கேப்பு டிஸ்டன்ஸ்லேயே வந்து அப்படியே அந்த ஸ்டோன் வந்து அப்படியே கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் நமக்கு வந்து பீட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பீட்ஸை வந்து நான் அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துட்டேன். செம்மையாக வந்திருந்தது. அதெல்லாம் எனக்கு வந்து தைக்கும்போது கூட எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. யோசித்து தான் நான் அதை செஞ்சேன். ஏன்னா நமக்கு வந்து செய்யும்போது ஒன்றும் நம்ம வந்து பார்த்து பண்ணால் தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், பார்த்துட்டு இப்போ பார்க்குறவங்களும் என்ன சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் யோசித்து ஒன்றுத்தையும் பார்த்து பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, நமக்கு நார்மலாக நான் தைக்கிறதுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு. நெக்குக்கு மட்டும் 1/2 ஹவர் ஆச்சு. இதை பாருங்கள், நான் லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான். இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேயுமே வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.